தெய்வ திருத்தலங்கள் தொடர்கிறது. முதலில் மூலவருக்கு நேரெதிரே அமையப்பெற்றிருக்கும் திருக்குளத்தில் கை கால்களை சுத்தம் செய்து பின் ஆலயத்திற்குள் வந்து சிவனின் வாகனமாம் நந்தி பகவானை வணங்கி அவரிடம் அனுமதி பெற்று இறைவன் ஸ்ரீ முத்தீஸ்வரரை தரிசிப்போம். வாருங்கள். நமோ 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 நம சிவாய ஓம். நமோ 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 நம சிவாய ஓம். நம சிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம். நம சிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம். ஹர ஹர சிவமே அருணாச்சலனே, ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. நமோ 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 நம சிவாய ஓம். ஜடாமுடி குழல் கடல் நம சிவாய ஓம். ஹர ஹர சிவமே அருணாச்சலனே. ஜோதிமயமான மலை ஞான குரு வாழும் மலை, வானமதியோடு பலர் கூடும் மலை, நீருதனை பூசுபவர் தேடும் மலை, கூடுமடியார்களுடன் பேசும் மலை அண்ணாமலை. நமோ 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 நம சிவாய ஓம். சுடர் விடும் மலை குகை நம சிவாய ஓம். ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. ஆவாரங்காட்டு மலை தேவாரம் கேட்கும் மலை, கூறாத பொருள் எல்லாம் கூறும் மலை, தீயாய் தகிக்கும் மலை, அந்த எருமை ஏறும் யமனை மிதிக்கும் மலை அண்ணாமலை. நமோ 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 நம சிவாய ஓம். இதம் தரும் பதம் தரும் நம சிவாய ஓம். ஹர ஹர சிவமே அருணாச்சலனே. வேதமலை ஞானமலை மௌனமலை, கோடியுகமான மலை, ஆதிசிவன் வாழும் மலை, தீப ஒளி ஏற்றும் மலை சீற்றமலை, வாட்டமொடு வந்தவரை தேற்றும் மலை அண்ணாமலை. நமோ 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 நம சிவாய ஓம். அகார உகார மகார நம சிவாய ஓம். ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. மஞ்சு உலவும் மலை மாமுனிவோர் வாழும் மலை, தஞ்சம் தரத்துடிக்கும் ஞானமலை, அஞ்செழுத்தை நெஞ்சில் நிறைக்கும் மலை, நீரணியும் நெற்றியெல்லாம் கொஞ்சும் மலை அண்ணாமலை. நமோ 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 நம சிவாய ஓம். உமாபதே சதாசிவ நம சிவாய ஓம். ஹர ஹர சிவமே அருணாச்சலனே. மாது ஒரு பாகனன மலை,
மலை ஆதி அந்தம் ஏதுமில்லை என்றபடி நின்ற மலை சூது பகை அண்டிவிடக் கண்டுவுடன் ஆதரவாய் தோன்றும் மலை எங்கள் மலை அண்ணாமலை. நமோ 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 நம சிவாயவோ கிரிவல சுகம் தரும் நம சிவாயவோ ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. இந்த கோயிலுக்கு 35 வருஷமாக வரோம் சார். நம்ம நினைச்சது முத்தீஸ்வரர்கிட்ட கேட்டோம்னா நம்ம எது கேட்டாலும் நடக்குது சார். இந்த கோயிலுக்கு வரும் அன்பர்கள் முத்தீஸ்வரரை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு பழமொழியும் உண்டு. முக்தி தருவார். சகல காரியங்களையும் கொடுத்து கடைசி முடிவில் அவர் கைவிட மாட்டார். முத்தி கொடுத்து அவர் தன்னுடைய பாதார விந்தத்தில் சிவபெருமான் அவர்களை இந்த உயிர்களை சேர்த்துக் கொள்கிறார். பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு நல்ல மரியாதையும் நல்ல வாழ்க்கையும் நல்ல மனைவியும் நல்ல பிள்ளைகளுமாக கொடுத்து சந்தோஷமாக வாழ வைக்கிறார். பிரதோஷ காலத்தில் பெருவாரியான மக்கள் பிரதோஷ வழிபாடு செய்கிறார்கள். அதில் ரிஷப வாகனத்தில் சுவாமி புறப்பாடாகி 3 மாடு வீதியை சுற்றி வரும். அப்படி வரும்போது ஜனங்கள் கூடவே சுவாமி கூடவே அவர்கள் சென்று வழிபாடு செய்து கொண்டு பஜனைகள் பாடிக்கொண்டு வருவார்கள். பிறகு எல்லாருக்கும் அன்னதானம் சமமாக வழங்கப்படுகிறது. இந்த கோயிலுடைய வழக்கம். शंकराय नमः अरुणाचलाय नमः शिवशंकराय नमः अरुणाचलाय नमः. ஸ்ரீ முத்தீஸ்வரரை வணங்கி கோவிலை வலம் வந்து வழிபடுவோம். சுற்று பிரகாரத்தில் முதலில் நம்மை வரவேற்பவர் விநாயகர். இவர் தனிச்சந்நிதியிலிருந்து காட்சி தர இவரின் ஆசி பெற்று அடுத்ததாக நாம் காண்பது குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. ஓம் குருவே நமக என்று அவரை வழிபட்டு முன் சென்றால், புல்லரசால் தாபிக்கப்பட்ட கருடேசரையும் வணங்கி முன் சென்றால் சுப்பிரமணியர் தனிச்சந்நிதியில் அருள் காட்சி தருகிறார். அவரையும் வழிபட்டு முன் சென்று சண்டிகேஸ்வரரையும் துர்க்கையையும் வழிபடுகிறோம். முன் சென்று கால பைரவரையும் வணங்கி அவரிடம் ஆசி பெற்று நவகிரக சந்நிதிக்கு சென்று திருவலம் வந்து சனி பகவான் தனிச்சந்நிதியில் திருக்காட்சி தர அவருக்கு விளக்கேற்றி அவரிடம் பிரார்த்தனை செய்து முன் சென்று சூரிய பகவானை வணங்கி இறுதியாக திருக்குறிப்பு தொண்டரை அடைகிறோம். சரி, யார் இந்த திருக்குறிப்பு தொண்டர்? ஏன் இவருக்கு திருச்சிலை வடித்துள்ளனர் என்று வினாக்கள் எழுகிறதல்லவா? பார்ப்போம். முந்தைகான் மூவரினும் முதலா நான்கான் மூவிலைவேல் மூர்த்திகான் முருகவேட்கு தந்தைகான் தன்கடமா முகத்தினார்க்கு தாதைகான் தாண்டடியே வணங்குவார்க்கு சிந்தைகான் சிந்தாத சித்தத்தார்க்கு சிவனவன்கான். தெய்வ திருத்தலங்கள் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.